அப்பா அப்பா கொஞ்சம் இருங்க. கையை உள்ள விடாதீங்க. குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? உள்ள கை விடாதீங்க. கை நீட்டாதீங்க. தருவேன். எல்லாத்துக்குமே இருக்கு. வெயிட் பண்ணுங்க. எருமை மாடு மாதிரி வாழ்ந்திருக்க, இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இப்போ இர்ஃபான் செஞ்சிருக்க செயல். தானம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதை ஒழுங்கா இறங்கி போய் கொடுத்துருக்கலாமே. ஏன் இப்படி? ரமலான் திருநாள் அதுவுமா பலருமே பல பேருக்கு உதவி செய்வாங்க. அதுலயும் முக்கியமா இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதுல ஃபேமஸ் ஆகிற பல பேரும் இருக்காங்க. அதுல நம்ம இர்ஃபானும் ஒருத்தர் அப்படிங்கிறதுல மிகையாகாது. தான் கொடுக்குற தானத்தை வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அந்த தானத்தையும் ஒழுங்கா கொடுக்கலங்க. இதுக்கு தான் நெட்டிசன்ஸ் இப்போ பயங்கரமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா பரவப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவார். அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்கக்கூடாது. காருக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே. ஸோ டோன்ட் ஈவன் கைஸ் கெட் மீ ஸ்டார்டட் அண்ட் ப்ளீஸ் ரீட் அபவுட் ரத்தன் டாட்டா. ஓகே, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனார். ஆனால் அதை பற்றி வந்து ஹி டிட்ன்ட் எஸ்டாப்ளிஷ் எனிவேர். ஆனால் இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பற்றியா, எவ்வா இவங்க பண்ணுற கூத்து இருக்கே, தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இங்கே தான் அவன் புத்தி, அவன் மூளை என்னன்றது வெளியில் வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஓகே, இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது. நாடு நாசமாக போக வாழ்த்துக்கள். இந்த செயலானது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பல நெட்டிசன்கள் இதுக்கு கமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.